ஆமா. ஹாய் செல்லம்ஸ். நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் மதிய ஒரு 11 மணிக்கு குடிக்கிறதுக்கு கருவேப்பிலை மோர், கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு அரைச்சி பண்ண மோர் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு துவையல், இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் அரைச்சேன்ல அந்த சக்கை, நேற்றுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு வச்சுருந்தேன், அந்த சக்கை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், எல்லாத்தையும் போட்டு அருமையான ஒரு துவையல் பண்ணியாச்சு. வீணடிக்காமல் சத்தும் கூட. அப்புறம் தோசை. இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் காலை உணவு. இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல் வந்து அருமையான ஒரு சோறு, சுட சுட சோறு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம், நம்மளோட இயற்கை சந்தை ரசப்பொடியை பயன்படுத்தி வச்ச ரசம். இருங்க லைட்டு போட்டு வரேன். இதோ குட்டி லைட் போட மறந்துட்டாங்க, இந்த லைட்டும் போடவா? இங்கே ஒன்று எரியும், இங்கே போட்டால் ஒன்று எரியும். அது லைட்டை போடும்போதெல்லாம் எனக்கு ஒரே ஹாப்பி தான். ரசம், சூப்பரான ரசம் பார்த்துட்டிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அருமையான ஒரு மீன் குழம்பு அரைச்சி விட்டு வச்சது. அப்பாவுக்கு டைம் ஆகிடுச்சு, கிளம்பி வந்துட்டார். மீன் குழம்பு மாங்காய் போட்டு வச்சுருக்கேன். இது என்ன மீன்னா, ஏதோ ஒரு மீன் சொன்னாங்க, மறந்துட்டேன் இப்போ டக்குன்னு. கிழிச்ச மீன். என்னத்த கிழிச்சன்னு கேட்குறல, கிழிச்ச மீன் போட்டு வச்சுருக்கேன் பார். அதுக்கப்புறம் சொரா போட்டு, இந்த சொரா வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்தாங்க. வாட் அ சடன் சர்ப்ரைஸ். அருமையான ஒரு சொரா புட்டு. அதுக்கப்புறம் சங்கரா மீன் வறுவல். ஓகே, இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. அம்மா வேறு லெவலில் சமைச்சிட்டேன், விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு புடி செல்லா குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன, லஞ்ச் என்ன, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த சொரா வந்து ரொம்ப 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 சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. ரொம்ப நாள் ஆச்சு நான் சொரா வாங்கி. இன்றைக்கி அதனால தான் சர்ப்ரைஸ். பசங்களுக்கே தெரியாது நான் வாங்கினது, இது பண்ணது. ஏன்னா வந்து பூஜை வந்து மேலே வீடியோ ஆகுது, அது வேலையை அது பார்த்துட்டு இருந்தது. ஜெய் கடைக்கு போயிட்டான். எல்லோரும் அப்பா வந்து நைட் ஷிஃப்ட் போயிட்டு தூங்கிட்டார், அதனால் அவருக்கு தெரியாது. அதனால் செம்மையாக இருந்துச்சு எல்லாமே. அதை இந்த மீன், அந்த கிழிச்ச மீன் அதை வாங்கி நல்லா பெருசு பெருசாக இருந்தது. அதை குழம்பு வச்சுட்டு சங்கராவை வறுத்துட்டு இதை புட்டு பண்ணிட்டேன். ரசம், நம்மளோட இயற்கை சந்தை ரசப்பொடியை பயன்படுத்தி ரசமும் வச்சுட்டேன். அப்பா தான் சாப்பிட்டுட்ருக்காது, நம்ம சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் நேற்றுக்கு மல்டிகிரெயின் வந்து கோதுமை மாவு நம்ம போட்டிருந்தோம் வீடியோஸு. நிறைய பேர் வந்து எனக்கு ரிப்ளை வரல. அதுக்கு வந்து ஏதோ அப்படியே போயிட்டுருது கான்வர்சேஷன். அதில் ரிப்ளைலாம் வராமல் இல்லைங்க. நீங்கள் ஹாய் போட்ட உடனே ஒரு மெசேஜ் வருது, அதிலையே அந்த லிங்க் கொடுத்துருக்கோம். உங்கள்கிட்ட அந்த வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் ரீடரோ இல்லை வந்து வேறு என்னமா கூகுள் ட்ரைவா அது இருந்தால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு நிறைய டைம் சொல்லிட்டேன். அப்படி இல்லையா, உங்களுக்கு அதெல்லாம் பார்க்க விருப்பம் இல்லையா, உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ அந்த பொருள் இவ்வளோ வேணும்னு சொன்னீங்கன்னா அட்ரஸ் சொன்னால் நாங்கள் ஷிப்பிங்கோட ரேட் சொல்லுவோம். அட்ரஸும் சொல்லாமல் எதுவுமே பண்ணாமல் வெறும் விலைன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்ல மாட்டோம், சரிங்களா? ஏன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, வேணும், அதாவது வாங்குறவங்களுக்காக தான் நம்ம வந்து இதெல்லாம் போடுறோம். சும்மா நீங்கள் வந்து கமெண்ட் நம்மளும் போகிற போக்கில் ஒரு ஹாய் போடலாமேனா உங்களுக்கு அது ரிப்ளை வரும். அதை படித்து பார்த்துட்டு வேணுன்றவங்க வாங்குங்க, வாங்காதவங்களையே ஸ்கிப் பண்ணி போயிடுங்க. வந்து ஒரு யாருக்கு அவசியமோ யாருக்கு தேவையோ அவங்களுக்காக தான் நம்ம பொருள் தயார் பண்ணுறோம். இன்னொன்று முக்கியமாக நம்மளோட இயற்கை சந்தை வாடிக்கையாளர்கள் கடந்த 10 வருஷமாக நமக்கு இருக்காங்க. அவங்களுக்காக தான் நம்ம தயாரிக்கிறோம். புது புது கஸ்டமர்ஸ் நிறைய ஆட் ஆகிட்டே வராங்க. இதில் வேணுன்றவங்க பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு மெசேஜ் வந்து அந்த லிங்க் அட்லீஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள், இல்லை அது முயற்சி பண்ணுங்கள். நாங்கள் தான் வீடியோவுக்கு சொல்கிறோம். நீங்கள் வந்து அட்லீஸ்ட்டு நான் இந்த ஊருங்க, எனக்கு இது வேணும், இவ்வளோ கிராம் வேணும்னு சொன்னீங்கன்னா கூட அதுக்கேற்ற பதில் நம்ம கொடுப்போம். எதுவுமே சொல்லாமல் விலைன்னு மட்டும் கேட்டால் நீங்கள் வாங்குறவங்களுக்கு நாங்கள் ரிப்ளை கொடுக்கலாம், சரிங்களா? அதுதான் விஷயம். நிறைய பேர் வந்து அது கான்வர்சேஷன் அப்படியே போயிட்டு இருக்குது. இன்னொன்று, எந்த பொருள் அதில் என்னெல்லாம் சேர்க்குறீங்க, சப்பாத்தி ஹார்டாக வருமா சாஃப்டாக வருமா இதெல்லாம் கேட்குறீங்க. அரிசி இருக்கு இல்லையா, அரிசி, வெறும் அரிசியிலேயே சப்பாத்தி சூப்பராக செய்யலாம் தெரியுமா? அதை அடித்து பிசைஞ்சு செய்வாங்க. அதை நீங்கள் சொல்கிறீங்க, ஒருத்தவங்க வந்து சிரிப்பு வந்துச்சு அந்த கமெண்ட்டை பார்த்து எனக்கு, பில்ஸ்பெரி கோதுமை மாவு மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. பில்ஸ்பெரியில் என்ன போட்டு கோதுமை மாவு தயார் பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனால் இந்த மாவில் என்னெல்லாம் போட்டு தயார் பண்ணுறோன்னு உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்கோம். உங்கள் ஆரோக்கியத்துக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ ஆரோக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக வாங்கி பயன்படுத்துங்க. நம்ம செய்து காட்டலாம். சப்பாத்தி பூரி ஆல்ரெடி நம்ம பூஜாஸ் கிச்சனில் செய்து காட்டியிருக்கோம். மல்டிகிரெயின் சப்பாத்தி மாவில் சப்பாத்தி பூரி, அதுக்கப்புறமா வந்து அதலைய அடை, காய்கறிகள்லாம் போட்டு அடை, இது எல்லாமே செய்து காட்டியிருக்கோம்ப்பா, சரியா? அதுக்கப்புறம் இன்றைக்கி திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கப்பட்டு